அருவாம் உருவாம் முருகா போற்றி. ரதமேறி நல்லூர் கந்தன் அந்த அலங்கார கந்தன் வருகிறான் என்பதை அறை கூறுவதற்கு இந்த காண்டாமணியும் அதே நேரம் மேளதாளங்களும் தயாராக இருக்கின்றன. மக்களும் அந்த மேளதாளமும் அந்த காண்டாமணி ஓசையும் வரும்போது அரகரா என்று அந்த வடமிழித்து அந்த ரதத்தின் பின்னால் அலங்கார கந்தனுடைய அந்த பவனியோடு ஒன்றிப்பது இங்கே இருக்கக்கூடிய நமது யாழ்ப்பாண மக்களினுடைய மரபாகவும் இருக்கிறது. அந்த வெண் நிற சிறுதுணிக்கை, செங்குருதி சிறுதுணிக்கை என்கின்ற இரு வகையான நிறங்களை தாங்கியதாக இங்கே நீங்கள் சுவர்களிலும் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை சிகப்பு நிற வடிவங்களையும் காணக்கூடியதாக இருக்கும். இப்படி மகத்துவமான உணர்வோடு ஒவ்வொரு வருடமும் வருகின்ற அலங்கார கந்தனுடைய ரதோற்சவத்தின் 12வது வருடமாக நேரடியாக உங்கள் சக்தி டிவி உங்களுக்கு வழங்குகிறது என்கின்ற மாபெரும் பெருமையும் நமக்கு உண்டு. அமைதியின்மையான காலகட்டத்திலும் கூட நேரடியாக வந்து தொடர்ந்து இந்த நேரடி அஞ்சலை தருவது உங்கள் சக்தி டிவி என்பதை மறந்துடாதீர்கள். இன்றும் அதே போன்று மிக பெருமிதத்தோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நேரடி நிகழ்வு உங்கள் இல்லத்திரை சக்தி திரையில் வந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் நேர்முக வர்ணனை தருவதற்காக நாங்கள் எமது கலையகம் நோக்கி புறப்படுகின்றோம். மெய்யடியார்களே, இந்த நேரத்திலே பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய வாயிலிலே திரண்டிருக்கிறார்கள். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துன்னிய பிணை மலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால். இது திருப்பெருந்துறையினுடைய அழகான காட்சி, மாணிக்க வாசகர் அருளிய அற்புதமான காட்சி. இந்த காட்சியை நான் நெல்லை திருக்கோவிலோடு பொருத்தி பார்க்கிறேன். இங்கே எத்தனையோ அடியவர்கள் இசையால் இறைவனை ஆராதித்து அர்ச்சித்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்களும் சக்தி வானிலையின் ஊடாக இசையை பரப்பினால் எப்படி இருக்கும்? ஆலயத்தினுடைய வாயிலிலே இருந்தவாறு சாகித்யா கஜமுகன் இந்த நேரத்தில் முருகனை அர்ச்சிக்கிறார் இசையால். நாங்களும் இணைவோம். ஏறுமயில் ஏறி விளையாடு முக ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமொன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முக ஒன்று, கூறுமடை யார்கள் வினை தீர்த்த முகமொன்று, கூறுமடை யார்கள் வினை தீர்த்த முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முக ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முக ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புனர வந்த முகமொன்று, வள்ளியை மனம் புனர வந்த முகமொன்று, ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளை நினைத்து ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் என்று அருணகிரியார் பாடிய அந்த அழகான திருப்புகளை இங்கே நெல்லை கந்தனுடைய வாயிலே இருந்து அடியவர்கள் பொருட்டான துதியாக சாகித்யா கஜமுகன் இங்கே தந்திருந்தார்.
அன்பான அடியவர்களே, இங்கே பாருங்கள், எத்தனை அடியவர்கள், இயலாதவர்கள் கூட இந்த நல்லூர் மண்ணை மிதித்து விட வேண்டும் என்று நாடி வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் இந்த தேரினுடைய அழகான கோலத்தை தரிசிக்க வேண்டும் என்று கூடியிருக்கிறார்கள். அங்கே தேரினுடைய அழகான திருக்கோலத்தை பார்க்கிறோம். அங்கே பல அடியவர்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய வாயிலிலே கூடியிருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். நல்லூரான் திருவடி என்றால் எல்லோரும் தஞ்சம் அடைகின்ற பெரு அடி அது. ஏனென்றால் உலகளாவிய ரீதியிலே பூமி பந்திலே யாழ்ப்பாணத்தை குறித்து காட்ட வேண்டும் என்றால் நல்லூரை தான் அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள். எந்த நிறுவனமாயினும் தன்னுடைய விளம்பர அடையாளமாக யாழ்ப்பாணம் என்று காட்டுவதற்காக நல்லூர் கோவிலினுடைய அந்த அழகான வில் மண்டபத்தை தான் காட்டுகிறார்கள். அப்படி அந்த வில் மண்டபம் உலகளாவிய ரீதியில் நல்லூருக்கு தனித்துவமானது. அப்படி நல்லூரிலே வில் மண்டபம் அமைக்கப்பட்ட பின்னர் தான் யாழ்ப்பாணத்திலே, ஏன் கொழும்பிலே கூட பல ஆலயங்களிலே கோபுரத்துக்கு வெளியிலே வில் மண்டபம் அமைக்கின்ற ஒரு பாரம்பரியம் ஏற்பட்டது. எங்களுடைய பிரமாணங்களுக்கு அமைவாக கோபுரத்துக்கு வெளியிலே மண்டபம் அமைப்பது கிடையாது. ஆனால் நல்லூரிலே செய்த ஒரு புரட்சி இன்றைக்கு எத்தனையோ ஆலயங்களை அது தொட்டு கோபுரத்திற்கு வெளியிலே ஒரு மண்டபம் அமைத்து அதனை வில்லு மண்டபம், மணி மண்டபம் என்றெல்லாம் அழைத்து சிறப்பிக்கின்ற பான்மையை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே இங்கே தேரிலே ஏறப்போகின்ற முருகப்பெருமானுடைய அழகை தரிசிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்ற நிலையில் ஹேமா அம்மையார் உங்களோடு இணைகிறார். நன்றி லலீசன். இந்த காட்சிகளை ஆடியார்களே நீங்களே பாருங்கள். அந்த ஆலயத்தினுடைய வளாகத்தை புனிதப்படுத்துவதற்காக வெப்பம் தளிர்களில், வெப்பம் பத்திரங்களில் அமர்ந்திருந்து அந்த மெல்லிய தென்றல் காற்று அடியவர்களை அணைக்கிறது. வாருங்கள் வாருங்கள் அடியவர்களே என்று சொல்லி கொடிகள் அசைகின்றன. சேவற்கொடி அசைகின்றது. மீண்டும் மனத்தவர் போமின்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் எதிர்த்து நின்று மெய்யடியார்களை வரவழைக்கின்றது. அந்த காட்சியை நாங்கள் காணுகின்றோம். இந்த காட்சியை காணுகின்ற பொழுது ஒன்று எண்ண தோன்றுகின்றது, நல்லைப்பதியில் தான் இந்த அலங்கார கந்தனா என்று. இல்லை, செல்லச்சன்னதியிலே அமர்ந்திருக்கின்றான். அடியவர்களே, பசித்து வருபவர்களுக்கு அன்னதானம் வழங்குகின்ற அன்னதான கந்தனாக நான் இருக்கிறேன் பாருங்கள் என்று அவன் எங்களை அழைக்கிறான். அதே போன்று மாவட்டபுரத்திலே அபிஷேக பிரியர்களே ஓடி வாருங்கள், நான் அபிஷேக கந்தனாக அமர்ந்திருக்கிறேன், என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறான். அதே போன்று இந்த ஆட்டினுடைய தென்கோடியிலே வீற்றிருக்கிறானே கதிராமக்கந்தன், அவன்தான் கற்பூர நாயகன். அந்த கற்பூர நாயகனாக நான் இருக்கிறேன் வாருங்கள் என்று இந்த கொடி அசைந்து அசைந்து எங்களை அழைப்பது போல் தோன்றுகின்றது. ஏனென்றால் கற்பூர ஒளியிலேதான் இறைவனுடைய திரு அருட்கடாட்சம் சாநித்தியம் பெறுகிறது. அது மாத்திரமல்ல இந்த கற்பூர ஜோதியின் ஊடாக வருகின்ற அந்த கரும்புகை இருக்கிறதே, இந்த வளாகத்தை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் சம்ஹாரம் செய்து நல்ல எண்ணப்பாங்கை எங்களுக்கு தோற்றுவிக்க கூடிய ஒரு காரணியாக அது அமைகிறது. விஞ்ஞான ரீதியிலும் அந்த கற்பூர ஜோதிக்கு, அந்த கற்பூர புகைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அறிவியலாளர்கள் கூட இந்த கற்பூர புகையை மிகுந்த கிருமிநாசினி என்று சொல்லி எங்களை வழிபடுத்துகிறார்கள். அந்த கற்பூர கந்தன் கதிர்காமப்பதியிலே இருந்து எங்களை அழைத்து அழைத்து தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்றான். பாருங்கள், நவதள ராஜகோபுரம் தெற்கு வீதியிலே அழகாக அமர்ந்திருக்கிறது. அந்த அமைப்பை நோக்கிய வண்ணமாக அடியார்கள் தங்களுடைய சிந்தனையை பதித்துக் கொள்கிறார்கள். தேங்காய்களை உடைத்து உடைத்து தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். அதே வேளை வடக்கு குபேர வாயிலே இப்பொழுது 2 வருடங்களாக வடக்கு வாயில் கோபுரம் வானளாவ அமைக்கப்படுகின்ற ஒரு நிலையும் இந்த ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கட்டுமான பணிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பின்பு குபேர வாயிலும் ஒரு ராஜகோபுரம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும்.
ஓம் முருகா ஓம் முருகா என்று எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். சேந்தன் கந்தன் செங்கோட்டு வெப்பனண்டெல்லாம் என்னுடைய திருநாமங்களை அடியவர்களே நீங்கள் பாடுங்கள் பாடுங்கள் என்று சொல்லி அந்த ஓம் முருகா எங்களை தன்னை நோக்கி அழைக்கிறது. அதற்கு கீழே ஞான சக்தி வேட்படை, அதுதான் நெற்றிக்கண்ணனுடைய அடையாளமாக இருப்பது. இந்த வேட்படையை நாங்கள் தெரித்தவுடன் சூரனுடைய சம்ஹாரம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். இப்பொழுது பாருங்கள், ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு சென்றிருக்கிறோம். ஆலய உள்வளாகத்திலே சோழ பாண்டிய மன்னர்களுடைய, பல்லவ மன்னர்களுடைய, சோழ மன்னர்களுடைய பல்வேறு வகையான கட்டிட பாணிகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஆலயம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே வருடா வருடம் இந்த காலியத்திலே கட்டுமான பணிகள் புதிதாக மிளிந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மாப்பான முதலியார் அவர்கள் இந்த ஆலயத்திலே வருகின்ற இந்த உதவிகளை எல்லாம் கட்டுமான பணிகளோடு இணைத்து ஆலய வளாகத்தை பெருப்பித்து அடியவர்களை இன்னும் அதிகமாக வந்து சேருங்கள், நம்பெருமானுடைய திருவருள் அகல ஆழ பதிந்து உங்கள் மனதிலே வேட்படையாக மிளிரட்டும் என்று சொல்லி அவருடைய சேவை அளப்பெரியது என்று சொல்ல தோன்றுகின்றது. இப்பொழுது லலிசன், உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? அங்கே பாருங்களம்மா, மூலஸ்தானத்திலே கருவறையிலே வீற்றிருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய அழகை காட்டுகிறார்கள். இந்த காட்சியை பார்க்கின்ற அடியவர்களை காட்டுகிறார்கள். அங்கே ஒரு அடியவர் காவடி எடுக்கின்ற ஒரு ஆனந்தத்திலே, நான் நினைக்கிறேன் அவர் அங்க பிரதட்சணம் செய்கின்ற ஆனந்தத்திலே அழகு குத்தியவாறு அங்கே அங்க பிரதட்சணம் செய்வதற்கு தயாராகிறார். அப்படி இன்றைக்கு முருகனை எப்படியெல்லாம் வழிபடலாமோ அப்படியெல்லாம் வழிபாடாற்றுவதற்காக இங்கே அடியவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே வசந்த மண்டபத்திலே இருந்து எம்பெருமான் அங்கே மெல்ல மெல்ல அசைந்து வருகின்ற அந்த ஒளி எங்களுக்கு தென்படுகிறது. அந்த ஒளி கோலத்தை இப்பொழுது இந்த சக்தி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் கூட பார்த்து வழிபாடாற்றுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த நேரத்திலே நல்லூர் பணக்கார கந்தனுடைய ஆலயம் என்று குறிப்பிடுகின்ற அடியவர்கள் கூட இருக்கிறார்கள். அலங்கார கந்தன் என்று நல்லூரை குறிப்பிடுகின்ற பான்மை இருந்தாலும் பணக்கார கந்தன் என்று கூட நல்லூரை அழைக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் இவன் பணக்கார கந்தனா என்றால் எங்களுடைய பணக்கார கந்தன், எங்களுடைய மனங்களிலே வீற்றிருக்கின்ற செல்வம் அவன்தான். ஆகவேதான் அவன் பணக்கார கந்தன். இங்கே முருகப்பெருமானை ஒரு ரூபாவோடு அர்ச்சிக்கின்ற ஒரு பான்மை இருக்கிறது. எந்த ஆலயத்திலும் காண முடியாத சிறப்பு அது. இங்கே இன்றைக்கு பொருளாதார ஏற்றம் என்று எல்லோரும் கூக்குரல் இடுகின்ற ஒரு நிலையில் நெல்லைப்பதிக்கு வந்தால், நெல்லைப்பதியிலே முருகனை துதிப்பதற்கு, அர்ச்சனை செய்வதற்கு ஒரு ரூபா கொடுத்தால் போதும். ஒரு ரூபாவோடு முருகப்பெருமானை அர்ச்சனை செய்கின்ற ஒரு சிறப்பு இருக்கிறது. அங்கே அழகான ஒரு கண்டாமணி அங்கே தென்படுகிறது. யாழ்ப்பாணத்திலே டச்சுக்காரருடைய கோட்டையிலே இருந்து எடுக்கப்பட்டது அந்த கண்டாமணி. அது எங்களுடைய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு அடியவர்கள் அந்த கண்டாமணியை அன்பளிப்பாக பெற்றுக் கொண்டார்கள். ஓம் என்கின்ற பிரணவநாதத்தை வெளிப்படுத்துகின்ற மணி அந்த கண்டாமணி. ஓம் என்கின்ற பிரணவநாதத்திற்கு கூட ஒரு அழகான சிறப்பு இருக்கிறது. உலக தோற்றம் ஒலியோடு தான் ஆரம்பித்தது என்று எல்லா சமயங்களும் கூறுகின்றன. அப்படி ஒலியோடு ஆரம்பிப்பதைத்தான் விஞ்ஞானமும் பிக் பேங் தியரி என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒலி எது என்று கேட்டால் இந்துக்களாகிய நாம் குறிப்பது ஓம் என்கின்ற பிரணவ ஒலி. ஓம் என்கின்ற பிரணவ ஒலி அந்த உலக தோற்றத்தினுடைய முதலாக இருக்கிறது. அங்கே ஓம் என்கின்ற பிரணவ நாதத்தினுடைய மூலமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆறுமுக பெருமானாகி இப்பொழுது இங்கே அடியவர்களுக்கு அருட்காட்சி நல்குகின்ற வகையிலே அங்கே யாகசாலையிலே இடம்பெறுகின்ற பூசைகளை ஏற்று இந்த நேரத்திலே அடியவர்களுக்கு அருள் சுரப்பதற்காக இங்கே வெளிவீதி பிரகாரத்திலே நுழைவதற்கு ஆயத்தமாகின்ற நிலையை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே முருகப்பெருமானுடைய அடியவர்கள் எல்லோரும் கூடியிருக்கின்ற நிலையில் தமிழ் கடவுளாகிய முருகனை நினைந்து எல்லோரும் வழிபாடாற்றுகிறார்கள்.
ஆறுமுகம் ஆன பொருள் என்று சாகித்யா அங்கே அருணகிரியாருடைய அந்த பாடலை எங்களுக்காக ஆக்கியிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஆறுமுகம் ஆன பொருள் தமிழோடு இணையக்கூடிய பொருள். முருகப்பெருமானுடைய முகங்களை பாருங்கள். அங்கே முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் இருக்கின்றன. அதை போல தமிழிலே 6 இனங்கள் இருக்கின்றன. கசட தபர என்று வல்லினம் 6, ஞன நமன என்று மெல்லினம் 6, எரல வளல என்று இடையினம் 6. ஒரு முருகப்பெருமானுக்கு முகங்கள் 6 என்றால் தோள்கள் 12. அங்கே தமிழிலே இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் கூட ஆ ஆ இ ஈ என்று அமைந்திருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12. முருகப்பெருமானுடைய திருத்தோள்கள் 12. தோளை குறிப்பிடுவதுதான் முதலிலே பொருத்தம். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பெருமை தோளிலே தானாம் தங்கியிருக்கும். ஆகவேதான் ஆண்டவனை முருகனை வாழ்த்த வந்த கச்சியப்பர் கூட 6 தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க என்று பாடுகின்ற சிறப்பை பார்க்கிறோம். தோள்களை வாழ்த்திய பின்னர் தான் முருகப்பெருமானுடைய முகத்தை அவர் வாழ்த்துகிறார். எனவே முருகப்பெருமானுடைய திருத்தோள்கள் 12, தமிழிலே உயிரெழுத்துக்கள் 12. முருகப்பெருமானுடைய முகங்கள் 6, தமிழிலே இருக்கக்கூடிய இனங்கள் 6. முருகப்பெருமானுக்கு அமைந்திருக்கின்ற நேத்திரங்கள் என்றால் கண்கள் 18. அங்கே தமிழிலே மெய்யெழுத்துக்கள் இக் இங் இச் இஞ்ச் என்று அமைந்திருக்கின்ற மெய்யெழுத்துக்கள் 18. முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கிறதே ஒரு ஆயுதம், வேல். அது வேறானது. தமிழிலே இருக்கக்கூடிய ஓர் எழுத்து அது கூட தனித்துவம் உடையது. ஆயுத எழுத்து என்று அதனை சிறப்பிக்கின்றோம். அகேனம் என்கின்ற எழுத்தை ஆயுத எழுத்து என்று சிறப்பிக்கின்றோம். அதை போல முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கக்கூடிய வேல் இருக்கிறதே அது தனித்துவமானது, தனித்துவ சிறப்பு மிக்கது. எந்த மனிதருக்கும் அந்த ஆயுதத்தை வைத்து பெயரை சூட்டி விடலாம். ஆனால் ஏனைய கடவுளர்களுடைய கையிலே இருக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து யாருக்கும் பெயர் வைப்பதில்லை. சூலாயுதம் என்று யாரையும் நாங்கள் அழைப்பதில்லை. ஆனால் வேலாயுதம் என்று ஆட்களை அழைப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வள் திருக்கைவேல் சூர் மார்பும் குன்றும் துணித்தவேல் கொற்றவேல் உண்டே துணை என்று வேல் உண்டே துணை என்று சங்க காலத்திலே பாடினார் நக்கீரர். அங்கே வாயிலே கண்டாமணி ஓம் ஓம் என்கின்ற பிரணவநாதத்தை எழுப்பும் முகமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் அந்த ஓம் என்கின்ற நாதம் வருகிறது தெரியுமா? முருகப்பெருமான் வருகை தரப் போகிறார். அடியவர்களே தயாராகுங்கள். அங்கே தேவர்கள் பூ மழை பொழிவதைப் போல அங்கே கோபுர வாயிலே இருந்து அடியவர்கள் அங்கே பூக்களை வாரி சொரிகிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே அந்த முருகப்பெருமானுடைய அழகு தரிசனத்தை நாங்கள் பெற்று விடுவோம். அங்கே வெளிவீதி பிரகாரத்திற்குள்ளே முருகன் நுழைய போகிறார். தேரிலே ஆரோகணித்து அருள் சுரப்பதற்காக எம்பெருமான் எழுந்தருளப் போகிறார். அந்த காட்சியை காண்பதற்காக நாங்கள் எல்லோரும் தயாராகிறோம். அங்கே பூக்கள் வானிலே இருந்து சொரிகின்ற அந்த காட்சியை பார்க்கிறோம். அடியவர்கள் எல்லோரும் ஏக்கமுற்றிருக்கிறார்கள். முருகப்பெருமானுடைய அந்த அழகு திருக்கோலத்தை பார்த்து விடுவோமா என்று நாடி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஹேமா அம்மையார் அந்த அழகு காட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். நன்றி லலிசன். தேவர்கள் எல்லோரும் அந்தரத்திலே நின்று எம்பெருமானுடைய திருத்தாள்களுக்கு பூமாரி சொரிகின்றார்கள். தேவர்களுடைய ஆரவாரத்தோடு அடியார்களுடைய வழிபாட்டோடு எம்பெருமான் ரதத்திலே எழுந்தருளி வந்து எங்களுடைய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற தீய சக்திகளை எல்லாம் சம்ஹாரம் செய்ய போகின்றார். இப்பொழுது அரோகரா அரோகரா எம்பெருமான் குறிக்கப்பட்ட நேரத்திலே தன்னுடைய திருவடிகளை எல்லாம் அடியார்களுடைய சிரங்களிலே பதித்தவாறு மெல்ல மெல்ல ராஜகோபுர வாயில் வழியாக ரதத்தை நோக்கி வெளியே வருகின்ற அந்த காட்சியை இப்பொழுது காண்கின்றோம். எங்குமே காண முடியாது அந்த காட்சி. இவ்வளவு காலமும் நாங்கள் ஏங்கி ஏங்கி தவித்திருந்தோமே எந்த காட்சியை காண வேண்டும் என்று அந்த காட்சியை நாங்கள் காணுகிறோம். மூவர்கள் முதல்வன் வந்தான், முக்களான் குமரன் வந்தான், மேலவர் மடங்கள் வந்தான், வீற்படை வீரன் வந்தான், எவரும் தேற்றாது இருந்திடம் ஒருவன் வந்தான், ஒப்பற்றவனாகி ஒருவன் வந்தான், தேவர்கள் தேவன் வந்தான்,
என்றன சின்னங்கள் எல்லாம் என்று கச்சியப்பர் கூறுவார். முருகப்பெருமானுடைய வருகையை பார்த்து கச்சியப்பர் கூறுகின்ற அந்த காட்சி இங்கேதான். எருமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினைதீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று என்று அருணகிரியார் பேசிய அந்த 6 முகமும் இப்பொழுது அடியார்களுடைய கண்களிலே படுகின்றன. அகல விரிக்கிறார்கள் தங்களுடைய கண்களை. முருகப்பெருமானை அந்த 2 கண்களுக்குள்ளும் அடக்க முடியுமா என்று சிந்திக்கிறார்கள். முருகப்பெருமானுடைய 6 வதனங்களும் உலகத்தினுடைய அனைத்து அனுபவங்களையும் உள்ளடக்கியதாக அமைகின்றன. பாருங்கள், தாவடியோட்டு மயிலிலும் தேவர்கள் தலையிலும் என்னுடைய பாவடி ஏட்டிலும் பதிந்ததே இந்த பரமனுடைய சிறுவடி என்று சொல்லி கந்தரலங்கார பாடலிலே அருணகிரியார் சொல்லுகின்றார். அடியவனாகிய என்னுடைய பாவடி ஏட்டிலும் அல்லவா அவனுடைய திருவடி பதிந்திருக்கிறது. அது ஏறுமையிலே பதிந்திருக்கிறது, தேவர்கள் தலையிலே பதிந்திருக்கிறது. ஆனால் நான் ஒரு அடியவனுடைய தரையிலே பாட்டிலே அல்லவா பதிந்திருக்கிறது என்று அந்த அருணகிரியார் பாடுவது போல இப்பொழுது அடியவர்களை நோக்கி அந்த திருப்பாதம் வருகின்றது. ஏனென்றால் அடியவர்களுடைய சிரங்களிலே அந்த திருப்பாதம் பதிய வேண்டும். அவர்கள் செய்த தீவினை எல்லாம் அந்த திருப்பாத தரிசனத்தினாலே அழிய வேண்டும் என்ற காரணத்தினாலே அரோகரா அரோகரா என்று அடியார்களே உங்களுடைய சிரங்களிலே உங்களுடைய கரங்களை குவித்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் நீங்கள் இந்த நல்லிப்பதியிலே காண வேணும் என்று ஏங்கி தவித்தீர்கள். அந்த காட்சி இப்பொழுது அழகு பொருளாக, அழகு முருகனாக, 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க என்று வாழ்த்தி வாழ்த்தி பாடுவது போல இங்கே பாருங்கள். கொடி ஆலவட்டங்களோடு இன்று எம்பெருமான் ரதத்தை நோக்கி எழுந்தருளுகின்றார். எழுந்தருளி அங்கே ரதத்திலே வீற்றிருக்கின்ற அந்த காட்சியை பாருங்கள். அடியவர்கள் எல்லோரும் எத்தனை தூரம் பக்தி சிரத்தையோடு பார்ப்பதற்கு காத்திருக்கிறார்கள். அடியவர்கள் தான் ஆண்டவனை விட உயர்ந்தவர்கள். உடையாள் உந்தன் நடுவிருக்க உடையாள் நடுவில் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவேரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் முடியா முதலே என்று சொல்லி சிவப்பரம்பொருளிடம் மணிவாசகர் வேண்டுகின்றார். அடியார்களோடு அடியாராக என்னை இணைத்துக் கொள்ளுங்கள், அதற்கான அருளை புரி இறைவா என்று சொல்லி இந்த அடியவர்களும் அப்படித்தான் தங்களையும் நினைத்துக் கொண்டு இந்த ஆலயத்திலே இறைவனை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அழகு எல்லாம் இப்பொழுது லலீசன் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு வழங்குகிறார். இங்கே நான் காண்பது முருக சமுத்திரம். அப்படி சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். எங்கும் முருகப்பெருமான் அடியவர்களுடைய தலைகளே தென்படுகின்றன. அப்படி முருக சமுத்திரம் எனத்தக்கதாக இங்கே தேருக்கு முன்னாலே அடியவர்கள் கூடியிருக்கிறார்கள். முருகப்பெருமான் தேரிலே ஆரோகணிப்பதற்காக இப்பொழுது தேர் தரிப்பிடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தேரடி மிகவும் சிறப்பானது. தேரடி சித்தர்களை உருவாக்கிய புண்ணிய பூமி. யோகர் சுவாமிகள் தன்னுடைய தீட்சா குருவாக இருந்திருக்கக்கூடிய செல்லப்பரை தேரடியிலேதான் தரிசித்தார். தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன், ஆரடானி என்றான் அவன் என்று தன்னுடைய அனுபவத்தை யோகர் சுவாமிகள் பதிந்து வைத்திருக்கிறார். அங்கே தேரனுடைய அழகை பார்க்கிறோம். அந்த தேரிலே உச்சியிலே வெள்ளிக்குடை அழகாக காட்சி தருகிறது. அந்த நிழற்குடை எங்கள் எல்லோருக்கும் குடையாக முருகப்பெருமான் இருப்பான், காத்தல் குடையாக முருகப்பெருமான் இருப்பான் என்கின்ற நம்பிக்கையை நவில்வதாக இருக்கிறது. இங்கே அழகான தேர், அந்த கலையம்சம் பொருந்திய தேர், சித்திர தேர் என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த தேர் தரிப்பிடத்திலே அங்கே முருகப்பெருமான் மெல்ல மெல்ல உள் நுழைந்த வண்ணம் இருக்கிறார். ஆறுமுக பெருமானுடைய அழகே அழகு. அங்கே சாகித்யா குறிப்பிட்டார், ஹேமாம்மையார் குறிப்பிட்டார். அந்த அழகு தனி கோலத்தை அருணகிரியார் வடித்திருக்கக்கூடிய பாடலை பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சிறப்பிலே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் என்றார் அருணகிரியார். இதற்கு மூலம் எது என்று தேடினால் திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் கொடுத்த வாக்கு அருணகிரியாருக்கு மூலமாக இருக்கிறது.
மா இருள் ஞாலம் மறு இன்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் வந்து வரம் கொடுத்தன்றே ஒரு முகம் மந்திர விதியின் மரபுடி வளா அந்தணர் வேள்வியோர்க்குமே ஒரு முகம் செறினர் தேய்த்து செல்சமம் உருக்கி கருவுகொள் நெஞ்சமோடு களம் வேட்டன்றே ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்தன்றே என்று அந்த 6 முகங்களுடைய சிறப்பை அழகாக செப்புகிறார் நக்கீரர். மா இருள் ஞாலம், இந்த ஞாலம் இருக்கிறதே, உலகம் இருக்கிறதே, இருள் சூழ்ந்து இருக்கிறது. இந்த இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய உலகத்திற்கு ஒளியை கொடுப்பதற்காக முருகப்பெருமானுடைய ஒரு முகம் அமைந்திருக்கிறது. மா இருள் ஞாலம் மறுயின்றி குற்றமின்றி விளங்குவதற்காக பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் ஆர்வலர் ஆகிய அடியவர்கள் ஏத்த ஆர்வலர் ஏத்த அமர்ந்து விரும்பி ஒழுகி காதலின் வந்து வரம் கொடுத்தன்றே. அந்த முகங்களுடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்கிறோம். அந்த நோத்தமர்கள் வேத மந்திரங்களை ஓதுகிறார்கள். மந்திர விதியின் மரபுளி வளா அந்தணர் வேள்வி ஓர்க்குமே, அந்தணர்களுடைய வேள்வியை காப்பது ஒரு முகம். குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்தன்றே. அங்கே வள்ளியோடு தேவகுஞ்செறியோடு அங்கே கூடியிருப்பது ஒரு முகம். அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்கிறோம். அங்கே கற்பூரம் ஏற்றி வழிபாடாற்றுகின்ற அடியவர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முளமதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே என்றார் சம்பந்த குழந்தை. அந்த திருவையாரனுடைய அந்த நிலையை நான் மனக்கண்ணாலே நினைத்து பார்க்கிறேன். இசையால் முருகனை அச்சித்தால் எப்படி இருக்கும்? இங்கே முருகப்பெருமானுக்கு அணித்தாக நின்ற வண்ணம் முருகப்பெருமான் மீது ஒரு பக்தி பாமாலையை பூமாலையாக சொருகிறார் சாகித்யா. இந்த நேரத்திலே சாகித்யாவினுடைய இசை அர்ச்சனையோடு நாங்களும் இணைந்து கொள்கிறோம். முருகப்பெருமானும் மகிழ்ந்து கொள்வார். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன், மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன், மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன், மரகத வண்ணனம் திருமால் மருகன், மரகத வண்ணனம் திருமால் மருகன். கலியுக வரதன் கண் கண்டதே ஆமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கண்ணுதற் கடவுளின் கண்மணியாய் வந்தாள் கார்த்திகை பெண்டிர்கள் அணைப்பினில் வளர்ந்தாய். கண்ணுதற் கடவுளின் கண்மணியாய் வந்தாள் கார்த்திகை பெண்டிர்கள் அணைப்பினில் வளர்ந்தாய். விண்ணோர் கூரையெல்லாம் நோடியில் களைந்தார், விண்ணவர் கூரையெல்லாம் நோடியில் களைந்தார், விண்ணோர் கூரையெல்லாம் நோடியில் களைந்தார். வேண்டுவோர் வேண்டும் முன் வரமெல்லாம் தந்தார், வேண்டுவோர் வேண்டும் முன் வரமெல்லாம் தந்தாய். கலியுக வரதன்
வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே என்ற அந்த சாகித்யாவினுடைய பாடலை கேட்கின்ற பொழுது கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது நெல்லையிலே என்று எண்ணத் தோன்றுகிறது. அங்கே முருகப்பெருமானுடைய அந்த தேர் தரிப்பிடத்தினுடைய அழகை பாருங்கள். எத்துணை அழகான தேர் தரிப்பிடம், அதற்குள்ளே கவின் வனப்போடு அந்த தேர் திருத்தேர் அங்கே எங்கள் கண்முன்னாலே விரிகிறது. அங்கே சிவப்பு நிறத்திலே பட்டாடையை சூழ வர அமைத்திருக்கிறார்கள். இந்த சிவப்பு நிறத்தை தேர் திருவிழாவிலே முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். ஏனென்று கேட்டால் இந்த உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய குணங்களை 3 வகைப்பாட்டிற்குள்ளே அடக்குவார்கள். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்று அவற்றுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த பொருட்கள் எல்லாம் குணங்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பொருட்களை குறிப்பதற்கு ஒரு அழகான சொல் இருக்கிறது. குணி என்று குறிப்பார்கள். குணி என்றால் பொருள் என்று அர்த்தம். ஏனென்றால் குணங்களை கொண்டிருப்பதால் பொருட்களுக்கு குணி என்று பெயர் இருக்கிறது. இப்போ முருகப்பெருமான் மெல்ல மெல்ல தேருக்குள்ளே இவர்ந்து அருள் பாலிப்பதற்காக ஆரோகணிக்கின்ற அந்த அழகான காட்சியை பார்க்கிறோம். சிவந்த பட்டாடை உடுத்த குருமார், சிவந்த ஆடை உடுத்த தொண்டர்கள் இங்கே ஆலயத்திலே பணி செய்கிறார்கள். அப்படி சிவப்பு நிறத்துக்கு இங்கே இன்றைய தினத்திலே மிகவும் முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள். தேரினுடைய அழகை பார்க்கிறோம். தேரிலே அங்கே சிவந்த ஆடை சூடி இருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். சிவப்பு நிறத்திற்கு அத்துணை முக்கியத்துவம் ஏன் என்று கேட்டால், சிவப்பு நிறம் ரஜோ குணத்தினுடைய வெளிப்பாடு. சத்துவ குணம் வெண்மை நிறத்தாலே சுட்டப்படுவது, தாமச குணம் கரிய நிறத்தாலே சுட்டப்படுவது. முயற்சி இருக்கிறதே, அந்த முயற்சியை சிறப்பிப்பதற்காக அமைந்திருப்பது ராஜத குணம் என்று குறிப்பிடப்படுகின்ற ரஜோ குணம். அந்த ரஜோ குணத்தினுடைய சிறப்பம்சமாகத்தான், வெளிப்பாடாகத்தான் இந்த தேர் திருவிழா அமைந்திருக்கிறது. பஞ்ச கிருத்தியங்களுக்குள்ளே இதனை அழித்தல் என்று சொல்வார்கள். அழித்தல் என்றால் உயிர்களை அழித்தல் என்பது பொருள் அல்ல. ஏனென்றால் பதி, பசு, பாசம் என்கின்ற 3 பொருள்களும் என்றும் உள்ளவை, நித்தியமானவை என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தின் வாயிலாக பேசுவோம். அப்படி இருக்க உயிர்களை அழிக்க முடியாது. அப்படி என்றால் தேர் திருவிழாவிலே எது அழிக்கப்படுகிறது? தேர் திருவிழாவிலே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவாதி மலங்கள் அழிக்கப்படுகின்றன. இதோ ஹேமா அம்மையார் தொடர்கிறார். இப்பொழுது விளம்பர இடைவெளியோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். ஓம் அருவாம் முருகா போற்றி.